சினி மெசஞ்சர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் விஜய் சந்தியா. இப்போ ரீசெண்டாக ஹரி அவர்களுடைய இயக்கத்தில் விஷால் அவர்களுடைய நடிப்பில் ரத்னம் படம் வெளியாயிருக்கு. இந்த படத்தை பற்றி விமர்சனத்தை பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம். நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர் ஒற்றன்துறை அவர்கள் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சந்தியா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சந்தியா. இப்போ ரீசெண்டாக விஷால் அவர்களுடைய நடிப்பில் ரத்னம் படம் வெளியாயிருக்கு சார். படம் எப்படி இருக்குது? படத்தோடைய கதைக்களம் பற்றி சொல்லுங்கள் சார். இது ஆஸ் யூஷுவலான ஹரி படம் அப்படின்னு தான் சொல்லலாம். இதில் கதாநாயகனாக நம்ம விஷால் அவர் நடிச்சிருக்காரு. படம் 8 ஃபைட் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் பேக்ட் அப்படின்னு சொல்லலாம். சென்டிமெண்ட் இதில் இருக்குது. அதாவது அம்மா பையன் சென்டிமெண்ட் அப்படின்னும் சொல்லலாம். அது இல்லாமல் ஹரியுடைய படங்களில் இருக்கக்கூடிய அந்த வில்லனுக்கும் ஹீரோக்கான பிரச்சனை இதை தான் சொல்லுது இந்த படம் அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் விஷாலுக்கு எப்படிப்பட்ட படமாக இருக்கும் சார்? இல்லை புதுமையான படமாக இருக்குமா, இல்லை ஆஸ் யூஷுவலாக எப்பயும் போல் ஒரு படமாக இருக்குமா சார் விஷால் கரியரில்? இது விஷால் கரியரில் சொல்லணும், ஹரி கரியரில் சொல்லணும் அப்படின்னா, இந்த படத்தில் நடித்தவங்களுக்கு எல்லாருக்குமே சொல்லணும் அப்படின்னா, அதில் ஒரு 3 நிமிஷம் ஒரு கண்டினியூஸ் ஷாட் ஒரு படம் இருக்குது. அதில் ஆக்ஷன் இருக்குது, கான்வர்சேஷன் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதில் அந்த ஒரு காட்சியை 3 நிமிஷம் ஒரே ஸ்ட்ரெச்சில் எடுத்திருக்காங்க. அது உண்மையிலேயே அதுக்கான எஃபர்ட்ஸை அந்த படத்துடைய கேமராமேனான சுகுமார் இருக்கார் இல்லைங்க, அவரையும் சொல்லணும். அதே சமயத்தில் ஹீரோ நம்ம விஷால் அவர், அப்புறம் கதாநாயகி நம்ம பிரியா பவானி சங்கர், அவங்க மற்ற ஆர்டிஸ்ட்டுங்க, அப்புறமா நம்ம இயக்குனர், இவங்களோட எல்லாருடைய எஃபர்ட்ஸுமே அதில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது உண்மையிலேயே பாராட்டத்தக்க ஒரு விஷயமா இருக்குது. இது இதில் நடித்தவங்க அனைவருக்குமே அவங்களுடைய படங்களில் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான படமாக இருக்கும். ஏன்னா இந்த காட்சி அந்த அளவுக்கு ஒரு காட்சியாக அமைஞ்சிருக்கு. அது உண்மையிலேயே முக்கியமாக இருக்குது அப்படின்னு சொன்னால். மற்றபடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷால் எப்பயுமே ஆக்ஷனில் என்றைக்குமே நல்லா பண்ணுவார். இந்த படத்துலையும் உண்மையிலே அவரோட ஆக்ஷன் சீக்வன்சஸ்லாம் நல்லாவே பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். சில படங்களில் கதாநாயகிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த வகையில் பார்க்கும்போது இந்த படத்தில் கதாநாயகின்னு ஒரு ரோல் இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு பேக் ஸ்டோரிலாம் இருக்குது. ஸோ பிரியா பவானி சங்கர் அவங்க எப்படி நடிச்சிருக்காங்க, மற்ற கோ ஆக்ட்ரஸ்லாம் யோகி பாபு ஆகட்டும், இல்லை சமுத்திரக்கனி ஆகட்டும், அவங்களுடைய நடிப்புலாம் எப்படி இருக்குது சார்? சமுத்திரக்கனி உண்மையிலே அவரோட நடிப்பில் குறைய சொல்ல முடியாதுங்க. இந்த படத்தில் உண்மையிலே அவர் பேசக்கூடிய அளவுக்கு அவரோட நடிப்பை இதில் வெளிப்படுத்தியிருக்காரு. ஒரு நல்ல நடிகர். இதில் அவர் நல்லா யூட்டிலைஸ் பண்ணியிருக்காரு ஹரி அப்படின்னு தான் சொல்லுவேன். விஷால் உண்மையிலேயே நல்லாவே பண்ணியிருக்காரு. இதில் அந்த ஆக்ஷன் சீன்ஸு, அப்புறமா அந்த வில்லனோட கான்வர்சேஷன், இது எல்லாமே அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காரு. சில இடங்களில் எனக்கு கொஞ்சம் நெருடலாக இருந்தது பிரியா பவானி சங்கருக்கும் இவருக்கும் ஒரு கான்வர்சேஷன் இருக்கும். அந்த இடத்துல தான் பார்க்கும்போது விஷால் இன்னும் கொஞ்சம் அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து நடிச்சிருக்கலாமோ அப்படின்றது தான் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா அந்த இடத்துல அவரோட கான்வர்சேஷனை பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்லலாம். பிரியா பவானி சங்கர் உண்மையிலேயே நல்லா தான் நடிச்சிருக்காங்க. சில காட்சிகளில் பார்க்கும்போது எக்ஸ்பிரஷன்ஸ் இன்னும் கொஞ்சம் பிரியா பவானி சங்கர் வெளிப்படுத்தியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். யோகி பாபு ஆஸ் யூஷுவல் பண்ணிட்டு போயிருக்கார், அவ்வளோதான் சொல்லலாம். இதில் இந்த படத்தை பார்த்த ஆடியன்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, கதை பழைய படத்தில் பார்த்த மாதிரி நிறைய சீன்ஸ்லாம் இதில் இருக்குது, புதுமையாக எதுவுமே இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க சார். அதை பற்றி ஏதாச்சும் இல்லை, அதாவது ஹரி படம் அப்படின்னும் போதே ஒரு தனி டெம்ப்ளேட்டுங்க. அதில் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது இல்லைன்னா அந்த 3 நிமிஷம் காட்சி நான் சொன்னேன். இதில் ஒன்று என்ன அப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இதில் அந்த மதர் சன் ஆன ஒரு சென்டிமெண்ட்டு காட்சியை ஒன்று வச்சிருக்காரு. அதில் அது நீங்கள் கிளைமேக்ஸில் பார்க்கும்போது அது தெரியும். அது உண்மையிலேயே நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அது கொஞ்சம் புதுமையாக இருக்குது. புதுமையான்னு சொல்ல முடியாது, ஹரி படத்துக்கு அது ஒரு புதுமையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் இட் இஸ் ஓவரால் என்டர்டெய்னிங் மூவியாக தான் இருந்திருக்குன்றது தான் நான் பார்க்க முடியும். பெருசாக புதுசா இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு அது கிடையாது. நீங்க சொல்ற மாதிரி படத்தோடைய இசை பத்தி சொல்லுங்க சார். பாடல்கள்லாம் எப்படி வந்திருக்கு? பாடல்கள்லாம் நல்லா இருக்கு. டிஎஸ்பி தான் பண்ணியிருக்காரு. அவர் தான் இந்த படத்தோட ஆர்ஆரும் பண்ணியிருக்காரு, பாடல்களுக்கான இசையும் பண்ணியிருக்காரு. சில இடங்கள்ல ஆர்ஆர் பார்க்கும்போது ரொம்ப அதிகமா இருக்கும், இன்னும் பிஜிஎம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் தோணுது. அந்த இடங்கள்லாம் கொஞ்சம் குறைச்சிருந்தாலும் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் தோணுது. மற்றபடி நல்லாவே பண்ணியிருக்காரு. பாடல்களுக்கான இசை நல்லா தான் இருந்திருக்கு அவருக்கு. படத்தில் டெக்னீஷியன் டீம்ஸ்லாம் எப்படி ஒர்க் பண்ணியிருக்காங்களா சார்? அவங்க ஒர்க்லாம் எப்படி இருக்கு? அதை சுகுமார் கேமராமேன் உண்மையில மெனக்கெட்டு ஒர்க் பண்ணியிருக்காரு. உண்மையில அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா தேவி ஸ்ரீ பிரசாதை பற்றி சொல்லிட்டேன். கனல் பீட்டர் ஹென், திலீப் சுப்ராயன், விக்கி, இவங்க 4 பேரும் இந்த படத்தில் ஸ்டண்ட் பண்ணியிருக்காங்க. 4 கோரியோகிராஃபர்ஸ் இருக்கு. இது சாரி ஸ்டண்ட் கோரியோகிராஃபர்ஸ். இதில் 4 பேர். அந்த 4 ஸ்டண்ட் மாஸ்டர்ஸும் அவங்களோட பணியை நல்லா செஞ்சிருக்காங்க. அந்த ஸ்டண்ட் ஆர்டிஸ்ட்டுங்க உண்மையிலேயே நல்லாவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம்.
TSJ அவர் தான் வந்து இந்த படத்துடைய எடிட்டர். அவருடைய எடிட்டிங் சென்ஸும் ஓகே நல்லாவே தான் இருந்திருக்கு. ஏன்னா அந்த 3 நிமிஷம் ஷார்ட் சொன்னதில்ல அதெல்லாம் நல்லாவே பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது ஒரு சின்ன ஒரு எனக்கு ஒரு இதில் கேமராமேன் கிட்ட டெக்னிக்கலாக ஏன்னு தெரியல, சில இடங்களில் வந்து அந்த 3 நிமிஷம் காட்சியில் பார்க்கும்போது லைட்டிங் கொஞ்சம் கம்மியாக இருட்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு. அந்த இடம் வேறு மாதிரி எதனா பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருந்திருக்கும் அப்படின்னு தான் தோணுது எனக்கு. அப்புறமா வந்து PV பாலாஜி அவர் தான் இந்த படத்துக்கான ஆர்ட் டைரக்டர். அந்த செட் ஒர்க்ஸ்லாம் உண்மையிலே நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இவங்க எல்லாருமே இவங்களோட ஒர்க்மேன்ஷிப் நல்லாவே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓவராலா படம் எப்படி இருக்கு சார்? ஆவரேஜா இல்ல குட்டா அந்த மாதிரி சார்? ஓவராலா படத்தை பத்தி எதை சொல்லுங்க? ஓவராலா படத்தை பத்தி அப்படின்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஹரியோடைய படங்கள்ல அதே டெம்ப்ளேட்ல வந்திருக்க படம். இதுல வந்து கொஞ்சம் விஷால் இருக்கிறதுனால அந்த ஸ்டன் சீக்வன்சஸ்லாம் உண்மையிலே விஷாலோட ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்ஷன் கிங் அர்ஜுன் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் இதில் காமிச்சிருக்காரு. அதுதான் வழி. பட் ரொம்ப பெருசாக ஒன்றும் சொல்கிறாரு. பட் எல்லாருமே ஃபேமிலியோட போய் பார்க்கக்கூடிய ஒரு படமாக தான் இருக்கு இந்த ரத்னம் அப்படின்னு சொல்லலாம். ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படம்னு சொல்லியிருக்கீங்க, ஆனால் வந்து படத்தில் வந்து அதிகமான வன்முறை காட்சிகள்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்களே சார்? ஆமாம், அது ஒரு நல்ல கேள்வி தான். நீங்கள் சொல்ல படத்தில் வந்து வன்முறை காட்சிகள் இருக்குன்றீங்களே, அது வந்து நான் ஏற்றுக்கிறேன். நான் ஃபேமிலியோடன்னு சொன்னது வந்து போய் பார்க்கலாம். ஆனால் வந்து அந்த ஓப்பனிங்லேயே வந்து சில இடங்களில் வந்து கை காலெல்லாம் வெட்டி போட்ட மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் அருவருக்கத்தக்க மாதிரியே இருக்காது. அந்த காட்சிகள்லாம் கொஞ்சம் எடுத்துருக்கலாம். அதை நான் திருத்திக்கிறேன் நீங்கள் கேட்டதுனால. ஃபேமிலியோடு நம்போது அதை கண்ணை மூடிட்டு பாருங்க அப்படின்னு சொன்னால். பட் மற்றபடி வந்து ட்ரெய்லரில் காய்ச்ச மாதிரி ரொம்ப ஆபாச வார்த்தைகள் 2-3 ட்ரெய்லரில் வந்துச்சுன்னு ஒரு சர்ச்சையாச்சு. ஆனால் அந்த மாதிரி ஆபாச வார்த்தைகள் வந்து எதுவுமே வந்து படத்தில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலைங்க. இந்த மாதிரி ஒரு சில படங்கள் வந்து அதிகமான வன்முறைக்கு இருக்க மாதிரி படங்கள்லாம் வந்துட்டே இருக்கு. முக்கியமாக சொல்லணும்னா பிரபல இயக்குனர்களே வந்து வன்முறை இருக்கிற மாதிரி தான் படங்கள்லாம் இப்போ எடுத்துட்டு இருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லைங்க, என்னை பொறுத்த வரைக்கும் படத்துக்கு தேவையான வன்முறை காட்சிகள் வச்சுக்கலாம். அதுவும் எல்லாத்துக்குமே வந்து ஒரு அளவுக்கோல் வச்சுன்னு அது மாதிரி பண்ணணும். அதே மாதிரி சில இடங்களில் வந்து ஆபாச வார்த்தைகள் தேவைப்பட்டால் அந்த இடத்துல யூஸ் பண்ணுங்க. ஏன்னா சென்சார் போர்டே வந்து CBFC அலோவ் பண்ணுறாங்க. அது வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் வழியே. ஆனால் அந்த வன்முறை காட்சியும் அந்த ஆபாச வார்த்தைகளையும் வந்து ட்ரெய்லரில் தேவையில்லாமல் போடுவது வந்து ஏதோ திணிக்கிற மாதிரி ஆகிடுது அப்படின்றது தான். பட் இதில் வந்து ஆபாச வார்த்தைகள் ஒன்றும் பெருசாக சொல்கிற மாதிரி இல்லை. எனக்கு படத்தில் பார்த்த மாதிரி நீங்கள் கேட்ட அந்த வன்முறை காட்சிகள் இருக்குது. அது வந்து ஹரியோட டெம்ப்ளேட் அதுதான். அதெல்லாம் குறைச்சிக்கினாருன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு தான் தோணுது. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நான் கேட்ட கேள்விகளுக்கு சிறப்பாக தெளிவாக பதில் சொன்னீங்க சார். நன்றி சார். நன்றி சந்தியா. இந்த மாதிரியான சினிமா அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சினி மெசஞ்சர் சேனலோட நினைச்சிருங்க.